ரியலி எம்பி சார், உங்க காரை ரொம்ப நல்லா வச்சுட்டு இருக்கீங்க. பெரிய விஷயம் இது. அந்த காரை யார் மதிக்கிறாங்களோ அவங்க கிட்ட போட்டோம். கண்டிப்பா சார். Thank you. ஒன்றும் இல்லை, மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்த கேண்டிடேட்ஸோட ரெஸ்யூம் எல்லாம் நீங்க பாத்தீங்க சார் நான் எல்லா அப்ளிகேஷன்ஸும் செக் பண்ணிட்டேன். ஆனா அதுல யாருமே நம்ம ஜாபுக்கு ஃபிட் ஆக மாட்டாங்க. நான் அதை செக் பண்ணி பார்க்கறேன். இதோ நான் ஒண்ணா காட்டுறேன். பாத்தியா, இந்த கார் நல்லா இருக்குல்ல? ஆமா சரி, அந்த வண்டி எப்படி இருக்குன்னு பாப்போம். சார். இது அடுத்தது ம் ஹலோ சார். கார்ஸ் பக்கம் வந்திருக்கீங்க? ஆமா, இதுதான் பாக்குறோம். ஆனா நல்ல காரை எப்படி செலக்ட் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. இவர் உங்களோட பையனா? நம்ம ஆமா பசங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா சார்? செக்யூரிட்டி அண்ட் கம்ஃபர்ட். இதோ இந்த காரை வந்து பாருங்களேன். இதுல அந்த ரெண்டுமே இருக்கு, பெருசாவும் இருக்கும். சார் நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ண. இந்த மாதிரி கார் தான் நாங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தோம். இப்படிதான் ஒரு கார் வாங்கணும். அப்போ இந்த சூப்பர் வாய்ப்பை விட்டுறாதீங்க, ஏன்னா பிரைஸ்ல ரொம்பவே கம்மியா இருக்கீங்க. என்னப்பா தம்பி, இந்த கார் பிடிச்சிருக்கா? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பிடிச்சிருக்காச்சுல உனக்கு? அப்போ சூப்பர். சேல்ஸ்ல இருக்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. Thank Thank you, you, sir. sir. Nice என்னப்பா, meeting. நம்ம போலாமா? அங்க போய் கேளுங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஹலோ சார். ஹலோ. ஹலோ எங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, வாங்க. வாங்க போலாம். தேங்க்யூ சார். நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். உங்களுக்கு சேல்ஸ்மேன் தேவைப்பட்டா நான் வேணும்னா வரலாமா? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க கையில இருக்கிற இந்த வாட்ச் விலையை விட நாங்க உங்களுக்கு தர சம்பளம் கம்மியா தான் இருக்கும். புரிஞ்சுது, புரியுது. ஆனா நான் ஏதோ ஒரு வேலையை பார்த்தே ஆகணும், அதனாலதான். அப்புறம் எனக்கு கார்ஸை பத்தி நல்லாவே தெரியும். இங்க பாரு, இங்க கொஞ்சம் பாரு. இத குடி. இந்த ஜானு சனிமா எங்க கொஞ்சம். போனாங்க? கொஞ்சமா குடி. கொஞ்சம் இந்த. சரி விடுப்பா, அவங்க இல்லாம இருந்தது நல்லதான். இல்ல அவங்களும் நம்ம கூட சேர்ந்து ஜெயிலுக்கு வந்திருக்கணும்ல. ஒருவேளை அவங்களும் ஜெயிலுக்கு வந்திருந்தாங்கன்னா திரும்ப அதே காரணமா வச்சு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. இது நமக்கு தேவையா? இல்லாம போனதே நல்லதான். அட முசாஃபர், என்னைய நீ பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? நம்ம வெறும் 2 மணி நேரம் தானே அங்க இருந்தோம். 2 மணி நேரம் உள்ள இருந்ததாலதான் தா இவன் இப்படி இருக்கான். பாவம், இந்த சின்ன பையனோட மனசு எப்படி ஆயிடுச்சு பார். ஜே உன்னால பேச முடியலன்னா தயவு செஞ்சு வாயை மூடிட்டு இரு, என்ன வெறுப்பேத்தாத. இவர் என்ன பண்ணிட்டாருன்னு இப்படி கத்துறீங்க? இவர் கொஞ்சம் ஷாக்ல இருக்காரு, விட்டுட்டு போங்களேன். நாம இங்க இருக்க வேண்டாம், வாங்க போலாம். இங்க இருந்து நம்மள தேவையில்லாம வெறுப்பேத்துவாங்க. முசோ, ஜே கிட்ட சொல்லுங்க, வாங்க போலாம். ஏஞ்சி போ. அப்படிதான், பொறுமையா எந்திரிங்க, வாங்க போலாம். ஏஞ்சி போ. போ ஜே. ஓகே, வா போலாம். நட போலாம். இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், அது உனக்கு தெரியுமா? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? கொடுக்கும் போது எவனாவது ஒருத்தர் 20 ரூபா கிரீம ஒவ்வொரு வாரமும் வாங்கி யூஸ் பண்ண முடியுமா? நீ சொல்லு. இத வாங்கி அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா மிஸ்டர் வக்கீல்? ஆளை பார்த்து பேசு தரன். சனிம் சொன்னா நம்ம எடுத்துட்டு போய் வித்தோம், அவ்வளவுதானே. இதுக்குதான் அவனுக்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்றது. சனிம் எல்லாத்துக்குமே ஒத்துக்குவா, ஏன்னா அவ ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன். அதனாலதான் பிரச்சனையே. அவளை பாதுகாக்கிறதா இருந்தா நீ உண்மையிலேயே வேணாம் தானே சொல்லிருக்கணும். நீ வேண்டான்னு சொன்னா அவங்க கண்ணுக்கு நீ கெட்டவனா தெரிஞ்சிருப்ப. பரவாயில்லையே, இன்னொருத்தருக்கு நல்லது செய்யணும்னா அதை நீ செஞ்சிருக்கணும். நீ தான் ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்தல. கேபிட்டல் சிஸ்டத்தை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்லையே. இங்க என்னாச்சு? ஏன் இவ்வளவு குப்பையா இருக்கு? நீ என்ன கல்யாண மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? உட்காரு, நான் எல்லாத்தையும் சொல்றேன். அது சரி, இங்க ஏன் இவ்ளோ குப்பையா இருக்க? அடடா டார்லிங், இன்னும் ஏன் நீ அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்க? டார்லிங், நான் அதை மறக்கலாம் தான் நினைக்கிறேன். ஆனா மறக்க முடியல. அவங்களால எப்படி இங்க வந்து இப்படி பண்ண முடியும்? வெறுப்பா இருக்கு. இதுக்கப்புறம் நான் அந்த ஜமாலோட கதையை வேற பார்த்தாகணும். எவ்வளவு தைரியம் அவனுக்கு! இல்லம்மா மை டார்லிங், நம்ம பசங்க மேல தப்பு இருக்குல்ல. அவங்க தானே ராங்கா கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க அப்படி பண்ணது கரெக்ட் தான். நானா இருந்தாலும் அதான் பண்ணிருப்பேன். நிஜமா தான் சொல்றேன். மீராபென், இல்லங்க, விடவே கூடாது. சனிமோட ப்ராடக்ட்ட திருடினதும் இல்லாம நம்ம மேலயே கம்ப்ளைண்ட் பண்ணி வீட்டுக்கு போலீஸும் வந்துட்டாங்க. அவங்கள சும்மாவே விட மாட்டேன் நானு. நீ ஏமா இதை பத்தி எல்லாம் இவ்வளவு யோசிக்கிற? இதெல்லாம் நீ யோசிக்கிற அளவுக்கு ஒர்த்தே இல்ல. நீங்க என்ன வர்த்தே இல்லன்னு சொல்றீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன இடத்துல இருக்கிற வாழ்க்கைய பத்தி தெரியவே தெரியாது. இந்த இடத்துல நீங்க எப்பயுமே தைரியத்தோட இருக்கணும். நம்ம ரைட்ஸ் நம்ம கேட்கணும். இல்லனா இங்க இருக்கிறவங்க நம்ம முழுகிட்டு போயிடுவாங்க. அதுலயும் பொண்ணா இருந்தா அவ்வளவுதான். இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் அவங்களோட அல்ப சந்தோஷத்துக்காக செய்வாங்க. என்ன பண்றது? என்ன பத்தி அவங்களுக்கு தெரியாதுல்ல, இப்ப தெரிஞ்சுக்குவாங்க. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்களும் உன்னை புரிஞ்சுப்பாங்க.
நீ எவ்வளவு ஸ்வீட்டானவ, அன்பானவ, எவ்வளவு பாசமான பொம்பளைன்னு புரிஞ்சுப்பாங்க. கடைசியில அவங்களே வந்து மன்னிப்பு கேட்பாங்க பாரு. அசீஸ், என்னால நம்பவே முடியல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் எந்த விஷயத்த பண்ணாலும் அதுல இருந்து நல்லது மட்டுமே எடுத்து என்ன பாராட்டுறீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இல்லம்மா. சரி மீராபென் மேடம், சொல்லுங்க அசீஸ் சார். நான் உனக்காக போட்ட ஸ்பெஷல் காஃபி இன்னும் நீ டேஸ்ட் பண்ணவே இல்லையே. சரி கொடுங்க, டேஸ்ட் பண்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம். அது என்ன? ஒரு அழகான விஷயத்தை இன்னொரு அழகான விஷயத்தால தான் ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கு நான் இந்த காஃபியை போட்டு கொடுத்தேன். நீ கோவமா இருந்த, உன்னை கூல் டவுன் பண்ண இந்த காஃபி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. என்ன சொல்றேன்? இது நிஜமாவே சூப்பரா இருக்கு. கடைசியில பார்த்தா அந்த ஆள் கோர்ட்டுக்கு போகாம விட மாட்டான் போல. பிரச்சனை இதோட முடியல. யார் அவன்? அவரோட பேர் வந்து ஜமால். இங்க இருக்கிறவங்க கிட்ட சீப்பா பொருள்லாம் வாங்கி சிட்டில அதிகமான விலைக்கு வித்துருவான். என்னவோ அந்த கிரீம்லாம் சொந்தமா அவனே பண்ண மாதிரி விற்பான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நம்ம லேட்டா ஆரம்பிச்சிட்டோம். இப்ப அவங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஆனா அதோட பேட்டன் ரைட்ஸ் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம இப்ப எதிர்த்து போராடலாம். நான் சொல்றது சரிதானே? இன்னும் அதுக்கு டைம் இருக்கு. இந்த கிரீமை நான் கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கேன். இதை நான் யாருக்கும் தர மாட்டேன். சனீம், இங்க பாரு. சனீம், இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முக்கியமான காரணமே நீதான். 20 டப்பா கிரீம். எவனாவது கேர்லெஸ்ஸா இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு வந்திருப்பானா? உனக்கு பொறுப்பே இல்ல. டார்லிங், எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஓ, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒன்னும் ஆகலையா? ஒன்னும் ஆகலையே. நீங்க கவலையே படாதீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். டார்லிங், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நிஜமாவா? சேல்ஸ் மேனேஜரா? சேல்ஸ் மேனேஜரா? ஆமா, அதுவும் இல்லாம என்னோட காரையும் நான் வித்துட்டேன் டார்லிங். ஆனா அந்த கார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? உன்னை பிடிச்ச அளவுக்கு எனக்கு எதையும் பிடிக்காது. ஆனா நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? நான் அந்த காரை சேல் பண்றதுக்காக ஷாப்புக்கு போனேன்னா அப்படியே அவங்க கிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலா பேசி காரை வித்துட்டேன். அப்படியே ஒரு வேலையும் கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்டு கொடுத்துட்டாங்க. இது நல்ல விஷயமாச்சே. நல்ல விஷயம் தானே? இது ரொம்பவே நல்ல விஷயம். சந்தோஷமா இருக்கு எனக்கு. வெரி குட். நீ சந்தோஷமா இருந்தா அப்போ நானும் சந்தோஷமா தான் இருப்பேன். இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதா நடக்க போகுது. ஆமா, இதுக்கு மேல நீ உனக்கு பிடிக்காத இடத்துல வேலை செய்ய வேண்டாம். உனக்கு பிடிக்கல இப்ப விட்டுருச்சலும். இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம், சரியா? சரி ஓகே. சரி ஓகே, டாக்ஸியை கூப்பிட்டு அதுல ஏறி வீட்டுக்கு போலாவா? டாக்ஸியா? எதுக்கு டாக்ஸி? நம்ம பஸ்லயே போலாமே. பஸ்லயா? ஆமா டார்லிங், பஸ் பக்கத்துலயே கிடைக்கும். அதுல போனா கம்ஃபர்டபுளாவே இருக்கும். பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு? அவங்க என்கிட்ட இருந்து என் கிரீமை பறிச்சிட மாட்டாங்கல்ல? இல்ல, அது அவங்களால முடியாது. ஆனா இந்த பிரச்சனை பெருசாகும். யாரும் உன்னை சீன்றதுக்கோ இல்ல நீ செய்யறதை தடுக்கிறதுக்கோ நான் விட மாட்டேன் சனீம். நான் பாத்துக்கிறேன். இனிமே என்னால இந்த கிரீமை பண்ண முடியாதுல்ல? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல சனீம்? நல்லது. அப்படின்னா நீ இங்கே இரு. நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த கிரீமை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பி. மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே? ஓகே. பாய் தென். பாய் பாய். மெட்டேன், ஒரு சின்ன பிரச்சனைடா. இப்ப எனக்கு உன் ஹெல்ப் வேணுமே. சரி சொல்றேன்.
ஹலோ. எப்படிப்பா இருக்க ப்ளூத்? நல்லா தான் இருக்கேன். இங்க ஒரு சின்ன பிரச்சனை. இல்லீகலா க்ரீம் தயாரிக்கிறாங்கன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற? சரி, இப்ப அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? சனேம் எங்க இருக்கா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களை வெளியே கொண்டு வந்துட்டேன். வெளியே கூட்டிட்டு வந்துட்டியா? அதை எப்படி பண்ண? நான் ஒரு லாயருங்கிறத நீ மறந்துட்டியா? ஆனா ஆமா இல்ல, நான் அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன் பாரு. இதெல்லாம் உனக்கு சாதாரண விஷயம் தானே? சரி, அந்த ஜமால்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் அந்த க்ரீமை பேன் பண்ற வரைக்கும் விடமாட்டான் போல. நானும் அவனை விட மாட்டேன். நீ லாயர் வேலை பார்க்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்ன, இப்ப பாக்குற என்னாச்சு? உனக்கு தெரியல, சனமுக்கு பிரச்சனைனா அது எனக்கும் பிரச்சனை தான். நீ கவலைப்படாத, அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அது எனக்கு தெரியும். தேங்க்யூ. என்னடா இது? இந்தாங்க குடிங்க. அப்பா, உங்களுக்கு என் மேல கோவம்லாம் கிடையாதுல்ல? நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால சொல்ல முடியலப்பா. உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன், அண்ணகிட்ட இருந்து மறைச்சிட்டேன். என்ன இன்னும் கோவமா இருக்கீங்களா? இந்த பாரு எம்ரே, திரும்பவும் அதாவது மறுபடியும் நீ இப்படி ஒண்ணு பண்ணினா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன். எங்க கிட்ட நீ ஏன் இதெல்லாம் நீ மறைச்ச? வாழ்க்கையில பணங்கிறது முக்கியம் இல்லப்பா. நம்மலாம் ஒரே குடும்பம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா தானே இருக்கோம். சின்ன வயசுல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே பழகிட்டு இருக்கோம். இந்த 3 மஸ்கட்டியர்ஸ் மாதிரி. இப்ப மட்டும் என்ன, உனக்கு பிரச்சனைனா அது மத்தவங்களுக்கும் பிரச்சனை தானே, தெரிஞ்சுக்கோ. அது சரிதான். சரிடா, நீ இந்த வேலைக்கு போகணுமா என்ன? இந்த வேலை உனக்கு சுத்தமா சூட் ஆகாதுடா. வேற ஏதாவது கம்பெனி பாரு. என்னன்னா அப்பா கிட்ட கேட்டு பாரு, அவர் ஏதாவது ரெஃபர் பண்ணுவார் இல்லையா? என்னப்பா? கண்டிப்பா. ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. என்னால என் வேலையை பாத்துக்க முடியும்னா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன். சரியா? யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம். சரி, யாருக்கும் சொல்ல விடு. அப்புறம் நானும் என் போட்டை வித்துட்டேன். என்கிட்ட கூட கொஞ்சம் காசு இருக்கு. ஐ மீன், வீடும் நம்மளை விட்டு போயிடுச்சு, கம்பெனியும் நம்மளை விட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ உனக்கும் லைலாக்கும் நாங்கள் ஏதாவது செஞ்சாகணும் இல்லையா? எல்லாத்துக்கு மேலே பிஸ்னஸ் கைவிட்டு போனது காரணம் நான் தானே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நானே எல்லாத்தையும் சரி பண்ண பார்க்குறேனே, அதான் சொல்கிறேன். இவன் எப்பவுமே இப்படித்தான். நமக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா கையில கத்தியை தூக்கிட்டு ஓடி வந்துடுவான். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இளவரசிய பார்க்க நீ போறியா இல்லன்னா இங்கே? பசங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி நடக்க போறது எல்லாமே நல்லா தான் நடக்கும். எல்லாம் வண்டர்ஃபுல்லா இருக்கும். ஆமா அண்ணா, இப்ப நம்ம இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நீங்க மட்டும் கிடையாதுண்ணா. ஆமா. சோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் செய்வோம். நீங்க கவலைப்படாதீங்க. சரிடா, உன் விருப்பப்படி இருக்கணுங்கிற தப்பு இல்ல. ஆனா நான் இங்கதான் இருக்க போறேன், அதை மறந்துடாத. ஓகே, ஏதாவது வேணும்னா கேளு. ஆமாப்பா, நீயும் கவலைப்படாத. இங்க பாரு பசங்களா, நீங்க இந்த மாதிரியே சப்போர்ட்டிவா இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் எதுவும் எப்பவும் செய்ய முடியாது. ஞாபகம் வச்சுக்க. சரி, இப்போ இந்த பிசினஸ் பத்தி பேசுறதை இதோட முடிச்சுக்கலாமா? நான் கிளம்புறேன். ஓகேவா? என்ஜாய் த டே பாய்ஸ். என் பிரின்சஸ் எனக்காக வெயிட் பண்றா. நான் எப்படி இருக்கேன்? இளவரசு மாதிரி தானே? செம்மையா இருக்கீங்க. சும்மா கலக்கிறீங்க. அப்படி சொல்லு பசங்களா. சனி, இது வந்து நல்ல ஷேப்பா இருக்கிற மாதிரி பண்றியா? இதோ வந்துட்டேன். வா. திடீர்னு என்ன ஆச்சு? கலர் கலரா பிஸ்கெட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஸ்பெஷல்? ஏதாவது சொல்லுங்க. எனக்கு தெரியாது, சனேம் தான் இதை செய்யணும்னு சொன்னா. அப்படியா? என்ன சனேம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. இல்லையே. நீயே சும்மா நிக்கிற. எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண இதை எமரேக்கு கொண்டு போய் கொடுக்கலாம்ல? ஓகே, நானும் பண்ணட்டுமா? முசோக்கு தருவேன்ல, அப்படியே ஜே ஜே புல்லூத் எல்லாருக்கும் தருவேன்ல. நல்ல வேலை இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ஹாட் ஷேப் பண்ணட்டுமா? என்ன ப்ளூ கலர்ல பண்ற? சரி, பண்ணிட்டு போ. ஓகே. எம்ரே, உனக்காக நான் காக்டெயில் பண்ணிருக்கேன். வாடா, ஆரஞ்சு கூட போட்டிருக்கேன், வந்து டேஸ்ட் பண்ணி பாரு. டேஸ்டா இருக்குடா, குடிச்சு பாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ டிரைவ் பண்ணாத, லைலாக்கும் கொடு. நீ இங்கே இரு, அவளும் குடிச்சு பார்க்கட்டும். இல்ல, லைலா இதெல்லாம் குடிக்க மாட்டா. ப்ளூத்தோட காரை வாங்கிட்டு நான் லைலாவை கூட்டிட்டு போறேன். எதுக்குடா? உங்களுக்காக ஒரு குட்டியை நாங்க ரெடி பண்ண போறோம். முதல்ல அது கீழே வை. ஏன், என்ன வச்சுட்டு வாடா. அசத்திட்டாடா நீ. வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். அவன் பாக்குறதுக்கு சும்மா அழகா இருக்கணும். ஓகே, கண்டிப்பா அழகா பிறக்கும். நெக்ஸ்ட் டைம் உனக்கு நான் இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணி தரேன். என்ன, நீ அப்பாவாக போறல? இது பத்தாதே. என்ன மறுபடியும் உன்னை கடத்திட்டு போயிட்டாரா? அதுவும் போட்ல. கடத்திக்கலாம் போலயே. என்னன்னா சொல்றீங்க? அந்த போட்ல நீங்க அவங்களை கடத்திட்டு போயிட்டீங்களா? ஆமாண்டா, கடத்திட்டேன்டா. அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. ஆனா அவருக்கு என் கூட தனியா இருக்கணும்னு தோணவே இல்ல. சீக்கிரமா வந்துட்டோம் நாங்க. அவ அப்பாவியா இருக்காடா. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு.
ஆனா இந்த அளவுக்கு அவளை வருத்தப்பட வைப்ப நான் நினைச்சு கூட பாக்கலடா. அவன் நான் மறந்துருப்பான்னு நினைச்சேன். நான் நினைச்சு பார்க்கவே இல்ல. ஏன்னா அவரோட மனசை இந்த அளவுக்கு நான் நோகடிப்பேன்னு நினைக்கவே இல்ல. அவர் என்ன மறந்துருப்பான்னு நினைச்சேன். எனக்கு திரும்ப ஒன்னாலாம் சேர முடியாதுடா. லவ் எல்லாம் செட் ஆகாது. ஆனா அட்லீஸ்ட் எங்களோட முகத்தையாவது நாங்க பாத்துக்கலாம்ல. அந்த புக்கை நான் எரிக்கலன்னு அவளுக்கு தெரியும்டா. எவிடன்ஸ் இல்லனா கூட அவன் நம்புறாடா. அதுவே எனக்கு போதும். அவர் போன வருஷம் முழுக்க கடல்ல தானே இருந்தாரு. அப்பெல்லாம் என்னதான் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த ஒரு விஷயமே எனக்கு போதுமானது. இப்ப எல்லாத்துக்குமே லேட் ஆயிடுச்சு. ஆனா இப்ப லேட் ஆயிடுச்சே. எல்லாம் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். நல்லதா இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி பிஸ்கெட் ஏதாவது செஞ்சா நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும்ல. இதுதான் நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே இதுதான். ஓகே ஓகே பாப்போம் பாப்போம். அந்த ஜமால் என்ன பண்ற பாருங்க. வரேன் இரு ஜமால். கதவை எதுக்கு இப்படி தட்டுறீங்க? இங்க பாருங்க, வெக்கமே இல்லாம எப்படி கேள்வி கேக்குறான்னு. இவ ஆளை பாருங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் ப்ராப்பர்ட்டிக்கே நீ போலீஸ் அனுப்பிச்சிருப்ப. என் பசங்களை நீ அரெஸ்ட் வேற பண்ண வச்சிருக்க. அப்புறம் அந்த கிரீமை பத்தி மனசாட்சியே இல்லாம கம்ப்ளைண்ட் வேற பண்ணி வச்சிருக்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா ஜமால் சார்? ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. அந்த கிரீம் யாருக்கு சொந்தன்னு ஜட்ஜ் வந்து டிசைட் பண்ணுவாரு. அவங்க தானே எங்க கடைக்கு வந்து கிரீம் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. எது தெரியாத மாதிரி பேசுறீங்க. இனி பேச ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? எங்க முகத்தை பார்த்து இவ்வளவு போய் சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. இடத்த காலி பண்ணுங்க. அது சனிமோட கிரீம். நீ சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. இதுக்கு மேல ஏதாவது பண்ண உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் இப்ப ரொம்ப அமைதியா இருக்கேன். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. முதல்ல இப்ப இடத்த காலி பண்ணுங்க. அவன் கிடக்கிறான், விடுமா. இவன் ஒரு மனுஷன் உங்ககிட்ட வந்து நாம பேசிட்டு இருக்கோம். நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், தெரியல. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. பாத்துக்கலாம் டார்லிங். இவன்லாம் சின்ன பையன், விடு. அப்புறம் எல்லாமே ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு இருக்கு போல இருக்கு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நான் நினைச்சதோட ரொம்ப போல்டா தான் இருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட ஆளுங்க வந்து என்ன தெரியுமா பண்ணாங்க? என் வீடு வரைக்கும் வந்து என்ன மிரட்டிட்டு போனாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் பிரச்சனை பெருசாகும் போது இப்படி தான் பண்ணுவாங்க. நீங்க இதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த கிரீமை நான் விற்கிறதுக்கு திரும்பவும் ஆரம்பிப்பேன். அவங்களால என்னை தடுக்கவே முடியாது. ஆனா இருந்தாலும் அவங்க எனக்கு பதில் சொல்லி ஆகணும். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க ஜமால் சார். அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அவங்க திரும்பவும் வருவாங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வந்து என்ன பண்ணுவாங்க? என்ன மிரட்டுவாங்களா? இந்த மாதிரி விஷயம்லாம் நான் ஏகப்பட்டது பார்த்துருக்கேன். அவங்களால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா சரி, இதுக்காக அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு பாடம் கற்பிச்சே ஆகணும். கோர்ட்ல உங்க மேல கூட அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனா இப்படி பண்றதுக்கு அவங்க கொஞ்சம் கூட வெக்கப்படல பாருங்க. அவங்க அப்படி பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கிரீமை பத்தி இந்த ஊர்ல எல்லாருமே தப்பா தான் பேசுவாங்க. அதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நாம அவங்கள பயமுறுத்தி வைக்கணும். அப்படியா சொல்றீங்க? ஓஹோ, அப்படியா? உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி, நான் அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன். அம்மாடி, எனக்கு தூக்கமா வருது. இன்னைக்கு ரொம்ப அதிகமா சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருந்தது. இங்க நான் சாப்பிட்டதுதான் பெஸ்ட். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். அப்படின்னா டெய்லி நீங்க வந்துட வேண்டியது தானே ஹியூமா? காலையில இங்க வந்துடு, நல்லா சாப்பிடு, பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு ஈவினிங்கா போ. என்ன சொல்ற? சொன்ன மாதிரி இதுவும் நல்ல ஐடியா தான் இல்ல? ஆமா. ஓகே, எல்லாரும் கவனிங்கன்னு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ரொம்ப நல்லது நல்லது. நல்ல காலம் பிறந்துச்சு பாரு. இதுக்கு முன்னாடி சொன்னியே அந்த வேலையா? நீ ஆல்ரெடி ஒரு கன்சல்டன்ட்டா வர்க் பண்ணிட்டு இருந்தல்ல? கன்சல்டன்டாவா? ஆமா, வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் செக்டரை நான் ஆட்டோமேஷனுக்கு மாத்திட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. இந்த விஷயத்தை ஏன்டா நீ இவ்ளோ லேட்டா என்கிட்ட சொல்ற? இதுக்கு முன்னாடி ஏன் என்கிட்ட சொல்லல? இத கொண்டாடுறதுக்கு நான் ஸ்வீட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன். எடுத்துக்கிறீங்களா? வேண்டாம். ஐயோ அம்மாடி, என்னால முடியாதுப்பா. வயிறு ஃபுல்லா ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். ஆரஞ்சு பழமா? ஆரஞ்சு பார்த்ததே எனக்கு மறுபடியும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. குடு குடு குடு. பேச்ச மாத்தி விடுங்க. வேண்டாம். பாட்டியம்மா, இங்க பாருங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்களா? என்னன்னு தெரியுதா? பக் 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 பாரு. குழந்தையா? நீங்க ரெண்டு பேரும் குழந்தை பெத்துக்க போறீங்களா?
இத பத்தி நீங்க 2 பேரும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. ஐயோ அம்மா சொல்லக்கூடாதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்பதான் நாங்க அதை முடிவே பண்ணோம். நாங்க இப்பதான் அத பத்தி பிளானே பண்ணோம். நான் இன்னும் பிரெக்னன்ட் ஆகல, ஆனா இத பத்தி அம்மா கிட்ட சொன்னதும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா என்னன்னா, நான் இப்போ ஒரு பாட்டியாக தயாரா இருக்கேனான்னு எனக்கே தெரியலையே. நான் இப்போ பாட்டியானா அது சரியா இருக்குமா? என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? வர வர வயசாகிட்டே போகுது. இப்ப இல்லனா எப்போ? வயசுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல, தெரியாதா சார்? பாட்டியம்மா. ஆமா, சம்பந்தமே இல்ல. கரெக்ட், சம்பந்தமே இல்லதான். ஆனா பேர குழந்தை கையில இருந்தா ரொம்ப சந்தோஷமா வயசாயிடுமோன்னு ஆமா, பயப்படுறாங்க. டைம் வேற நிக்காம வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப சந்தோஷப்படாம எப்ப சந்தோஷப்படுறது? பேர குழந்தை, நான் ஒரு பாட்டி ஆகிறது இல்ல. நான் இப்ப அதுக்கு ரெடியா இல்ல. இந்த பழத்தை சாப்பிடு, சாப்பிடு, நல்லா இருக்கும். அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத, இந்த சாப்பிடு. வேண்டாம். சாப்பிடு. நான் பாட்டியானா நல்லா இருக்காது. எதுக்காக அப்படி சொல்றீங்க? பறவைங்கெல்லாம் இப்ப நம்பிக்கைன்ற ஒரு தோட்டத்தை கடக்க போகுதுங்க. இதுக்கு முன்னாடி கடந்து வந்த தோட்டங்களும் கஷ்டப்பட்டு கடந்து வந்ததுதான். ஆனா இந்த வாட்டி அதுங்க எல்லாமே பறக்க போகுதுங்க. தன்னோட ரெக்கைய விரிச்சு பறந்து சந்தோஷமா இருக்க போகுதுங்க. அந்த நம்பிக்கை தோட்டம் அதுங்களை ஒரேடியா அப்படியே மாதிரிச்சு. இப்ப ஊருடம்பு ஈரோயிரா இருக்கு. இப்ப அதுங்களுக்கே அது புரிஞ்சிருக்கும், அதுங்க எங்க போனாலும் அதுங்களால பிரிஞ்சு போக முடியாதுன்ற விஷயம். எதாலையும் அதுங்களை பிரிக்கவே முடியாத. ஏன்னா இப்ப அதுங்க ரெண்டுமே ஒண்ணுக்குன்னு. அந்த 2 பறவைகளுக்குமே தெரியாம அவங்களோட உயிர்கள் ரெண்டுமே ஒண்ணுக்கொன்னு இணைக்கப்பட்டதுன்ற விஷயத்த அதுங்க புரிஞ்சுக்குச்சு. அந்த நம்பிக்கை தோட்டத்தை கடந்து வரும்போது அந்த பறவைங்க வாழ்க்கைய பாக்குற விதத்தையே மாத்திக்குச்சுங்க. இனிமே அதுங்க ரெண்டும் எப்பயும் பிரியாத. அந்த நம்பிக்கை தோட்டத்தை கடந்து வந்ததுனால கடைசி வரைக்கும் ரெண்டும் சந்தோஷமா இருக்கும். இது நெஜ போட் மாதிரி இருக்காது, ஆனா ஞாபகார்த்தமா இருக்கும். சாரி. குட் மார்னிங். குட் மார்னிங். டர்ன் பண்ணும்போது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான். அப்படியா? நான் ஜாகிங் போயிட்டு இருந்தேனா, அதான் இந்த பக்கமா அப்படியே வந்தேன். நான் இங்க செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். ஓகே, நல்லா தெரியுது. தண்ணி அதிகமா ஊத்திட்டு இருக்க பாரு. உங்க காலுக்கு கீழே இருக்கு பாருங்க. எதுக்கு இப்ப இந்த மாதிரி எல்லாரும் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க? ஹலோ, என்ன விஷயம் சொல்லு முசோ. சனமே, நாங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டோம். நாங்க இப்ப எங்க இருக்கோம் தெரியுமா? பீச் கிட்ட. மீரா பெனாண்டி வர போலீஸ் மாதிரி எங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சீக்கிரம் வந்து காப்பாத்து. அந்த போனை கட் பண்ணிட்டு பாக்கெட்ல போட்டு இங்க வரியா? அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அப்படின்னா நானும் உன் கூடவே வரேன். சரி வாங்க. இங்கதான். ஓகே. பசங்களா, இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? அதாவது என்னன்னா, உங்க இஷ்டப்படி இந்த லேண்ட யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொன்னனா இல்லையா? அதோடவே இந்த இடத்த நீங்க பத்திரமா பாத்துக்கணும்னு நான் சொன்னனா இல்லையா? ஆமா சொன்னீங்க. அதோட நீங்க சொன்ன மாதிரி தானே நாங்க எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் ஃபார்மிங்கும் பண்ணோம். அதுல விளையிற விஷயத்த எல்லாத்தையுமே கொண்டு போய் வித்துட்டு இருக்கோம். அப்ப நான் சொல்றதுக்கு நீ பொறுப்பெடுத்துக்கிறியாமா? அந்த குடிசை எரிஞ்சுதே, அது உனக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சாமா? அங்க இருக்கிற மரம் 100 வருஷம் பழமையானது தெரியுமா? அது கூடவே நிறைய செடிகள் கூட எரிஞ்சு போயிருச்சு. அப்படியா? எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, இது இப்படியே போச்சுன்னா எந்த இடத்துல போய் முடியும் தெரியலையே.
ஏன்னா இது போற போக்க பார்த்தா இது எங்க போய் முடியும்னு தெரியல. இதுதான் நீங்க இடத்த பாத்துக்கிற லட்சணமா? சொல்லுங்க. நீங்க சரியா தான் சொல்றீங்க. நெருப்பு பிடிச்சா அதை அணைக்க தயாரா இருக்கணும்னு சொன்னீங்க. ஆனா நான் தான் அது பண்ணல. ரீசெண்டா நடந்ததா என்ன சொல்றது? போலீஸுங்க ரைடுக்கு வந்திருக்காங்க. சரி சரி, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா இதே இடத்துல இருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் டைமா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிக்க வச்சுட்டாரு. ரொம்ப நன்றிப்பா. நீதானே இந்த இடத்த பத்திரமா பாத்துக்கிறேன்னு என்கிட்ட சொன்ன. இதான் நீ இடத்த பாத்துக்கிற லட்சணமா? சொல்லுங்க. ஆனா ஆண்டி, நான் உங்களை ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். இந்த மாதிரி நடக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் தெரியுமா? நீ கவனமா இருந்திருக்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் பிரச்சனைனா என்கிட்ட அது வந்து சொல்லிருக்கலாம்ல. இந்த விஷயத்தை பத்தி முன்னாடியே சொல்லிருந்தா நான் அவங்க கிட்ட பொறுமையா பேசிருப்பேன்ல. இவ்வளவு தூரத்துக்கு அதை நான் விட்டுருக்கவே மாட்டேனே. கரெக்ட் தான். ஏதோ தப்பு நடந்துருச்சு. ஆனா இந்த மாதிரி நடக்கும் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எங்களை மன்னிச்சிருங்க மேடம். ஆனா உண்மையை சொல்லனா நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். தயவு செஞ்சு உங்க முகத்தை போட்டு இப்படி வச்சுக்காதீங்க. பாக்க சகிக்கல. இல்ல நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் அப்படி வச்சுக்காதீங்க. மேடம் மேடம் கொஞ்சம் நில்லுங்க. அது வந்து என்னன்னா, நீங்க தானே இந்த இடத்துக்கு ஓனர். நீங்க வாடகைக்கு கொடுக்கும் போது நீங்க எல்லாத்தையும் தெளிவா பேசிருக்கணும்ல. ஏன்னா இதுல வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, கான்ட்ராக்ட் எல்லாம் இருக்கு. நான் சொல்றது சரிதானே இல்லையா? என்ன இல்ல, ஏன் இல்லனா இந்த இடத்துல நம்ம வாடகை கூட தராம தான் இவ்வளவு நாள் தங்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம அதுக்கு பதிலா இங்க விளையிற பொருள் எல்லாத்தையுமே நாங்க எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு அதுல வர வருமானத்துல தான் நாங்க எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றது புரியுதா? அப்பனா இத்தனை மாசமா இவ்ளோ பெரிய இடத்துக்கு நீங்க வாடகை கொடுக்காம இருக்கீங்களா? அப்பனா சரி மேடம், நீங்க இப்பவே இவங்களை அடிச்சு துரத்துங்க. சும்மா இரு. அது மட்டும் இல்ல, இது ஒண்ணும் கம்பெனிக்கு ஏத்த இடம்லாம் இல்ல. இங்க வச்ச ஒர்க் அவுட் ஆகாது. எந்த இடத்துல காட்டுக்கு நடுவுல ஆபீஸ் இருக்கும்? நீங்க சொல்லுங்க மாதிரி பேசிட்டு இருக்காதமா, கொஞ்சம் கம்மன் இருக்கியா? எனக்கு இந்த இடத்த விட்டு உங்க எல்லாரையும் அனுப்புறதுல விருப்பமே இல்ல. ஆனா நல்லா பாத்துக்கோங்க. புளூத், டெனிஸ், நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பெரிய ப்ராப்பர்ட்டி. அதனால என்னால தனியா இதை பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சரி, பேசுனதெல்லாம் போதும், இதோட முடிச்சுக்கலாம். இப்ப எல்லாரும் நம்ம ஒன்னாவே இருப்போம்னு கையில சத்தியம் பண்ணலாம். ஓகேவா? இப்படி வாங்க. கொஞ்சம் கரெக்ட் முரட்டா இருந்தாலும் கடைசில ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு. இங்க என்ன நடக்குது? அடடே, அவங்களே வந்துட்டாங்களே. வாங்க சொல்லுங்களா. அசிஸ்டெல்லாம் ஜேஜே இருக்கா? வந்துட்டேன் டார்லிங். நாம எல்லாரும் சத்தியம் பண்ணலாம். நான் சொல்றத அப்படியே எல்லாரும் பொறுமையா சொல்லுங்க. இயற்கைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் காதலுக்கும் எப்ப எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்க ஒன்னாவே இருப்போம்னு சத்தியம் பண்ணுங்க. இப்போ நாங்க சத்தியம் பண்றோம். அதாவது நம்மள ஒருத்தருக்கு பிரச்சனைனா அது எல்லாரோடைய பிரச்சனையும். அப்படிதான். ஓகே, நீங்க ஹைட்டா தூக்குவீங்கன்னு நான் தூக்கிட்டேன். ஓகே, விடுங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப், நம்பிக்கை, காதல், இதெல்லாமே நல்லதுதான். வாங்க போலாம். வா ஜேஜே, ஜேஜே வா போலாம். என்னடே, இவ தொல்லை மட்டும் நமக்கு முடியாதுல. உனக்கு இப்ப பரவாயில்லையா? அல்ல ஆளுகிட்ட கேட்டப்போ எப்பரா டேய்? இல்ல, இரு தொண்டையில ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பேசு. ஜேஜே சொன்னா கேளு. நீங்க ரெடின்னு ஆரம்பிக்கலாம் சார். இந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்டோட பிரின்சிபல்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எமரே சார், ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு தான் சொல்ல போறேனா? ஹலோ பிரதர், இதுக்கு முன்னாடி மீட் பண்ணி. ஐ அம் சோ சாரி. நான் உங்களை பார்த்தது எக்ஸைட் ஆயிட்டேன். அப்புறம் என்னோட பேர் அகமது. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல உங்களை பத்தி தெரியாத ஆளுங்களே கிடையாது சார். நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண 2 செமினார்லயும் நான் கலந்துருக்கேன் சார். நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை சார். ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கு. ஓ, தேங்க்யூ ஸோ மச். சிட் டவுன், உட்காருங்க ப்ளீஸ். நான் என்னோட பிரான்ச்சை மாத்தலாம்னு முடிவு பண்ணேன். ஆனா எனக்கு இந்த விஷயம்லாம் முன்னாடியே தெரியணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணாம நீங்க வழக்கமா எக்ஸ்பிளைன் பண்றத எனக்கு அப்படியே பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு நான் பாக்குறேன். இத நாம எங்க இருந்து எப்படி ஆரம்பிக்கலாம் சார்? ஏன்னா நானும் காட்டு கத்திட்டு இருக்கேன், பேசவே மாட்டேங்கறேன். உனக்கு நானே டிரான்ஸ்லேட்டரா? இப்போ ஒழுங்கா பேச போறியா இல்லையா? இப்போ மட்டும் நீ பேசுறா, போன மீனுங்களுக்கு ஏறியாடுற. நீ கிட்ட ஏன் கத்தாத? உன்னை விட்டு நிஜமாவே அவனை கீழ தள்ளி விட்டுருவோம் போல. நீ வேற பேசுற. கீழே விழாம பிடிச்சிட்டேன். ஆமா, என்ன பிடிச்சிட்ட. ஒருவேளை நான் மட்டும் உன்னை பிடிக்கலன்னா இன்னும் நீ மீன்களுக்கு யாரையா இருப்ப? அப்படியே அதை எடுத்துக்கிட்டு போயிட்டேன். வச்சு வச்சு சாப்பிட்டுருக்கீங்க. ஆமா, பேரை சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம். நல்ல வேலை பிடிச்சிட்ட. நல்ல ஃப்ரெஷ் பீஸ் வேற. முகல முட்டு குத்துட்டு இருக்கான். ஜெய் ஜங்கிசே,
அவனை பார்க்க பாவமா இருக்கு. ஒருவேளை தெரப்பி தேவைப்படுமோ? நான் என்ன பண்றது இப்போ? அட ஆமாப்பா, இந்த ஹீலிங் தெரப்பி இது பத்திலாம் பண்ணா பையன் அதுல இருந்து மீண்டு வந்துருவா. தயவு செஞ்சு ஏதாவது உனக்கு தெரிஞ்சதை பண்ணி தொலை. என்ன பண்றது? ஏ ஜெங்கிஸே, ஜெய் ஜெய், ஏ ஜோடா, வா வாடா என் செல்லா குட்டி. நீ ஓடி வாப்பா. என் செல்லத்துக்கு புற வாங்கி வச்சிருக்க, வாங்கி ஓடி வா. நான் உங்க எல்லாருக்கும் நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு சொல்ல தெரியாது. எனக்கா தெரியாது? ஆமா, ஒரு ஃபாரின் கஸ்டமர் சனிமோட கிரீமை சாம்பிளுக்கு கேட்டாங்க. அததான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் ஜமால் நேரா போய் எங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். அதனாலதான் எங்களால இந்த வேலையை சரியாவே செஞ்சு முடிக்க முடியல. அந்த கஸ்டமர் நேத்து என்கிட்ட கேட்ட மாதிரி இன்னைக்கு அவர்கிட்ட போய் அந்த சாம்பிளை கொடுத்துட்டேன். இன்னைக்கு அவர் அதை பத்தி சொல்லுவாரு. ஆனா நம்ம 5 டப்பா தான் கொடுத்துருக்கோம். இன்னும் 15 டப்பா கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால அந்த வேலை எல்லாத்தையுமே இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சாகணும். அதனால இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து நம்ம சனிமுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். சரியா? முசாஃபர் சாரு இப்ப ஜேஜேக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. அதனால இங்க வர மாட்டாரு. சனிம், நம்ம ஆரம்பிக்கலாமா? சரியா? ஓகே ஓகே. சரி பசங்களா, நாம எல்லாரும் சேர்ந்து வெற்றிகரமா இந்த கிரீமை செஞ்சு முடிச்சிடுவோம்னு எனக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில்ஸை செக் பண்ணலாம். இதெல்லாம் நாளைக்கு கூட அனுப்பிடலாம். ஹலோ ப்ரோ, ஜமால் சார் இருக்காரா? இருக்காரு, அதோ இருக்காரு. தேங்க்யூ. ஓகே. ஜமால் சார் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இங்க ஒரு சைன் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி வெரி மச். தேங்க்யூ. நாம இப்படி பண்ணா ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா நம்ம இந்த கிரீம் எல்லாம் அப்ராடுக்கு அனுப்பணும். இது சாம்பிள், சோ அதனால முக்கியம் இல்ல. இப்போ நான் கிளம்புறேன். இதை நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். பை பை. சனேம் டியர், நாம ஒரு பிராண்டை உருவாக்கி ஆகணும். இந்த கிரீமுக்கான ஒரு லோகோவை நாம உருவாக்கி ஆகணும். ஆமா, நம்ம தானே அட்வர்டைசர்ஸ். நம்ம கிட்ட கம்பெனி இருக்கு. ஆனா நம்மளால ஒரு பிராண்ட் நேம கிரியேட் பண்ண முடியல. கண்டிப்பா முடியுமா? வேலை செய்ய ஆரம்பிச்சா உங்களுக்கு டயர்டா ஆகாதா? இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்க தோட்டத்துல இருந்து தானே? நிஜமாவா சொல்றீங்க? எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. இந்தாங்க, டேஸ்ட் பாருங்க.
டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லாஸ்ட் டைமை விட இந்த தடவை நல்லா ஸ்வீட்டா இருக்கு. நான் சிட்டில கூட வாட்டர்மெலன்லாம் வாங்கியிருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இது ஆர்கானிக்கா? ஓ, அவங்க எல்லாம் இங்க தான் இருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? ஜமால் சாரை தொல்லை பண்றீங்களாமே நீங்களாம்? அதுக்காக தான் ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலான்னு வந்திருக்கோம். அவர் மேல நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களே, அதை உடனே நீங்க ரிட்டர்ன் வாங்கிடணும். ஹலோ, நாங்க யாருன்னு தெரியாம நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம். நீங்க பண்ற பிரச்சனையில நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இத போய் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணனா அவங்க உங்களை புடிச்சு போயிருவாங்க. ஏய் ஏய் விடு. ஜெய், எங்க வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? யாரா நீங்களா? சார பார்த்தல எங்களுக்கு பயம் இல்லன்னு போய் சொல்லு போ. ஓவரா பேசாத. பொறுமையா இருங்கடா. ஏன் அவசரப்படுறீங்க? பொறுமையா இரு. கீழ போடுறா, அத கீழ போடு. போடு. இங்க ஏதாவது பிரச்சனையா பசங்களா? என்னடா வேணும் உங்களுக்கு? ஜமால் சார் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வர சொன்னாரு. ஜமால் சாருக்கு என் லாயரை வச்சு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தேன், கிடைக்கலையாடா? ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணுங்க, இல்ல பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். இல்லனா என்ன பண்ணுவாங்களே, அடிப்பியா? இல்லையா, ஆனா கிட்ட வராதீங்க. உன் ஃப்ரெண்டோட கை என்கிட்ட தான் இருக்கு. அவங்கள அடிக்க மாட்டீங்களா? அடிக்கணுமா? ஆமா, அவங்கள அடிச்சு நொறுக்குங்க. அவங்கள விடாதீங்க, அடிச்சு நொறுக்குங்க. சனேம், நான் முன்ன மாதிரி கோவக்காரன்லாம் இல்ல. அப்படி இருந்தா தான் உனக்கு பிடிக்காது இல்ல? சரி, நீங்க கோவப்பட வேணாம். ஆனா உங்களால எந்த அளவுக்கு கோவப்பட முடியுமோ அந்த அளவுக்கு கோவப்பட்டு அடிச்சிடுங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. கோவப்படமே இப்படி அடிக்கிறாரே. என்ன பண்ற? எல்லாம் ஒதுங்கி நில்லுங்க. என்ன எல்லாரையும் தூக்கி போட்டுட்டாரு? டரண்ட், அங்க ஒரு பேக் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்து கூட சீக்கிரமா. இந்த பேக் தானே? ஆமா, அதேதான், சீக்கிரமா வாடா. படிய தெரியுமாடா? இதுல என்ன போட்டிருக்கு? லீகலா அந்த கிரீம் சனீம்க்கு சொந்தமானதான்னு தெளிவா போட்டிருக்காங்களா? போட்டிருக்கு. உன் தலைவனுக்கு படிக்க தெரியலன்னா சொல்லி அனுப்பு, நான் வந்து படிச்சு காட்டுறேன். சரி சரி, வாங்கடா டேய், போயிடலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க, போங்கடா. ஏய், இவனை யாரா தூக்கிட்டு போறது? டேய், சீக்கிரமா வந்து தொலைடா. பாவா, உங்களுக்கு தெரியாது. திரும்ப வராதீங்க. வந்தீங்கன்னா அவ்வளவுதான். நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். அவங்க எப்பயோ போயிட்டாங்க. ஜான், நல்ல வேளை நீ இருந்தப்பா. அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டாக்குமெண்ட் தான்ப்பா சொன்னேன். சண்டையெல்லாம் நான் சொல்ல வரல. அத நீ எப்பப்பா ரெடி பண்ண? நேத்து மெட்டின் கிட்ட இதை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். பொதுவா பேட்டன் ரைட்ஸ் வாங்குறது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஆனா அவன் எப்படியோ அதை முடிச்சு கொடுத்துட்டான். இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இனிமே நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நல்ல வேலை பண்ணப்பா நீ. Thank you very much. வெல்கம். அடடடட, பாத்தீங்களா? சரி, நான் போய் என் எக்ஸசைஸ கண்டினியூ பண்றேன். சண்டை போட்டதுக்கு அப்புறமா எக்ஸசைஸ் பண்ண போறாரு. சரி, நான் இப்ப சொல்ற மாதிரியே சரியா? இதோ இந்த பால் இருக்குல்ல, இத அப்படியே நீ உன் வாயில வச்சுட்டு இத இப்படி அந்த மாதிரி பண்ணினா உன்னோட மவுத்ல இருக்க மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். நான் செஞ்சு காட்டுறேன், நீ அதே மாதிரி பண்ணு. ஓ, இது ஒர்க் அவுட் ஆகல. சரி விடு, திரும்ப இதே மாதிரி பண்ணலாம். சரியா வர வரைக்கும் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா? நம்ம ஸ்ட்ராங்கா ட்ரை பண்ணணும். ஓகேவா? ட்ரை பண்ணு. அடச்சே, திரும்ப பண்ணு. நீ அப்படியே பண்ணிட்டு நான் திரும்ப வந்துடுறேன். ஓகேவா? நல்லா நல்லா பண்ணு ராஜா. உண்மையில இந்த மாதிரி தெரப்பிலாம் இருக்கா, இல்ல சும்மா அடிச்சு விடுறியா? இல்ல ஏன் கேக்குறேன்னா, இப்படிதான் குழந்தைங்க தான் வாயில கோலி குண்டை போட்டு விளையாடுவாங்களா, அதனாலதான். என்ன இப்படி சொல்ற? அப்ப நான் சொல்றத நம்பலையா? நீ என் மனசை கெடுக்கிறப்போ உனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்றது? இது ஒரு ஃபேமஸான எக்ஸசைஸ் தெரியுமா? இது ஒரு இட்டாலியன் கண்டுபிடிச்சிருக்காரு. இத பிராக்டிஸ் பண்ணா நம்மளால ஃப்ளூயண்டா பேச முடியுமா? நீ கூட பிராக்டிஸ் பண்ணி பாரு, நல்லா ஃப்ளூயண்டா பேசலாம். ஆனா அவன் பிரச்சனை அவன் வாயில இல்ல, மூளையில தான் அவனுக்கு பிரச்சனையே. மூளைக்கு வேலை கொடு, வாய்க்கு வேலை கொடுக்காத. இந்த மூளையை நோண்டி விடுறதுக்கு ஏதாவது ஒரு தெரப்பி இருக்கா? இப்படி பண்ணலாமா? யோசிச்சு பாரு. இந்த மாதிரி. ஆனா அவன் சத்தமே போட மாட்டானே. நீ வரியா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். முடியாது, அவர் வரமாட்டாரு. அவரால பேச முடியல. ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் முடியல. அவர் இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். அதுக்கு தான் நாங்க தெரப்பி கொடுத்துட்டு இருக்கோம். இப்படி பண்ணா அவரோட மவுத் மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். எல்லாமே சரியாயிடும். நல்லா பேசுவாரு. ஓகே, இதுக்கு முன்னாடி நீ ஒரு பிரீத்திங் தெரப்பி சொல்லி கொடுத்தல, அதே மாதிரிதான் இந்த தெரப்பியுமா? இவன் கோவப்பட்டாலும் மூச்சு விட முடியாது. மூச்சு விட மாட்டா. நான் ஒரு நிமிஷம் இருக்கேன். ஏமாடே, மூச்சுலாம் வருதுல, மூச்சுலாம் விட முடியுதுலடா. மூச்சு விட முடியுதா? வருதா? ஓகே, உயிரோட தான் இருக்க. ஓகே, இததான் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க.
ஜேஜே மொத்தமா ஒரு வித்தியாசமானவன். சரி, இப்ப நான் செய்யறத பாருங்க. அப்புறம் அவன் பேசலனா என்னன்னு கேளுங்க. இவனை இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் பின்னாடி போங்க. போங்க போங்க. போறேன், இருங்க. ஜேஜே, நான் உனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு 3 செகண்ட் டைம் தரேன். அப்படி மட்டும் நீ வேலை செய்யலன்னா நான் உன்னை வேலையில இருந்து எடுத்துருவேன். ஜேஜே 3, ஜேஜே 2, ஜேஜே 1. மேடம், என்ன வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த வேலையை நான் கரெக்டா செஞ்சு முடிக்கிறேன். போதுமா உங்களுக்கு? நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சோ மச். என்ன பேச வச்சிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் வீக்னஸ் பாயிண்ட் எப்படி தெரியும் உங்களுக்கு? ஜேஜே போடு. ஓகே. இந்த மாதிரி தான் இவனை ஹேண்டில் பண்ணணும். எப்ப வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்படி? பொதுவா வயசானவங்களுக்கு மூளை அதிகமா இருக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? உங்களுக்கு நிறைய மூளை இருக்குங்க. அவங்கள வயசானவங்க சொல்லிட்ட பாத்தியா? அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு சுத்தமா புரியல. ஏதோ டிராமா, நாங்க டிராமா. அசீஸ், என்னது இது? ஐயோ அசீஸ், இங்க பாருங்களே. ஐயோ அசீஸ், இங்க வந்து கொஞ்சம் பாருங்களே. நம்ம போட்டோ இன்டர்நெட்ல பரவிக்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் பாருங்களே. பாத்தீங்களா? பாருங்க, இதுல என்ன போட்டிருக்கு? வயசான காலத்திலயும் பொண்ணோட சுத்துற பழைய அட்வர்டைசர். ஃபேமஸான பழைய அட்வர்டைசர் அசீஸ் டேவிடோ அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் மீரா பன்னோட நேத்து இல்லீகலா கிரீம் ப்ரொடக்ஷன் பண்ணதுனால அவங்க 2 பேரையும் போலீஸ் நேத்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஐயோ, என்னங்க இது? அட, என்ன நியூஸ் இதெல்லாம்? டார்லிங், டார்லிங், அதெல்லாம் கண்டுக்காதமா, அப்படியே விட்டுடு. இப்ப நாம இந்த காசிப் அண்ட் ரூமர்ஸ் படிக்கிற மக்கள் கிட்ட இருந்து தள்ளித்தானே இருக்கோம். அதனால இதெல்லாம் கண்டுக்காதமா, விட்டுடு. அசீஸ், சொல்லு டார்லிங். எனக்கு வாட்டர் மில்லனும் பிரிண்டரும் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? வாடி. அதுவும் பிரிண்டருமா? ஆமா. அசீஸ், தயவு செஞ்சு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த கேள்வி எல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே, கூல் டவுன். பிரிண்டர் வேணுமா? வாட்டர் மில்லனும் பிரிண்டரும் வேணும். ஆமா, வாட்டர் மில்லனும் பிரிண்டரும்